உனக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நீ குழந்தைய கூட்டிட்டு போயிட்டே இரு. என்னால அதை பண்ண முடியாது. அந்த குழந்தைய நீ கூட்டிட்டு போலனா அந்த குழந்தை உயிரோடவே இருக்காது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ச்சியாக ஒரு குழந்தைக்கு 2 தாய்மார்கள் உரிமை கொண்டாடுவதால் இந்த 3 பேரையுமே கோர்ட் DNA டெஸ்டிற்கு உட்படுத்தியது. இப்போ DNA டெஸ்டுடைய ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. DNA டெஸ்ட்ல அந்த குழந்தையோட DNAவும் தீபாவோட DNAவும் மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல எந்த ஒரு தெளிவான முடிவும் கிடைக்கல. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையுடைய DNA மூலக்கூறிலும் தீபாவுடைய DNA மூலக்கூறிலும் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த DNA டெஸ்ட் சரி வரல. இதற்கு விளக்கம் கொடுக்க அரசு மருத்துவரே இங்க வந்திருக்காரு. அரசு மருத்துவர் அனைவர் முன்னிலையிலும் வந்து தகுந்த விளக்கத்தை தரலாம். டாக்டர் தீபக், டாக்டர் தீபக், டாக்டர் தீபக். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. You can proceed. தீபா, அஞ்சலி 2 பேருமே 2 மாசத்துக்கு முன்னாடி கொடிய விஷமுள்ள பாம்பால கடிக்கப்பட்டாங்க. கொடிய விஷத்தன்மை உள்ள பாம்பு கடிச்சதால அவங்க பிளட்ல இன்னும் அந்த நச்சுத்தன்மை அப்படியே தான் இருக்கு. அது முழுமையா நீங்க இன்னும் கொஞ்சம் நாளாகும். அதுக்கான மெடிசின்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பிளட்ல இருக்கிற விஷத்தன்மை முழுசா நீங்கிற வரைக்கும் DNA மூலக்கூறுகள் சம அளவுல இருக்காது. கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும். குழந்தையோட DNA மூலக்கூறுகள்ல இப்ப ப்ராப்ளம் இருக்கிறதால இப்போதைக்கு அத செல்வியோட மூலக்கூறுகள்ல மேட்ச் பண்ண முடியாது. சோ முதல்ல குழந்தையோட பிளட்ல இருக்கிற விஷத்தன்மை முழுசா நீங்கணும். அதே மாதிரி தீபாவோட பிளட்ல இருக்கிற விஷத்தன்மை முழுசா நீங்கணும். அப்பதான் DNA டெஸ்ட்ல கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அவங்க பிளட்ல இருந்து கம்ப்ளீட்டா நச்சுத்தன்மை நீங்கிறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம DNA டெஸ்ட் பண்ண முடியும். யுவர் ஆனர், இதை விட பெட்டரா மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது இருந்தா அந்த டெஸ்ட்டை பண்ண சொல்லி ஒரு உத்தரவு போடலாமே. குழந்தைகளையும் பெற்றோர்களையும் சம்பந்தப்படுத்துற ஒரே விஷயம் DNA டெஸ்ட் தான். இதை விட அட்வான்ஸா வேற எந்த டெஸ்டும் பண்ண முடியாது. அப்படியே நம்ம வேற ஏதாவது டெஸ்ட் பண்ண நினைச்சாலும் இவங்க பிளட்ல இருக்கிற நச்சுத்தன்மை கம்ப்ளீட்டா நீங்கினா மட்டுமே நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். வித்தியாசமான இந்த வழக்கில்
இப்ப என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு 2 தாய்மார்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனா இந்த வழக்கிற்கு இப்போ மருத்துவ ரீதியான தீர்வையும் காண முடியல. அஞ்சலி ஏன் குழந்தை? அஞ்சலி ஏன் குழந்தைதான்? ஐயோ, காவியா ஏன் குழந்தை? நீதிபதியே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாதான் தீர்ப்பு சொல்ல முடியும்னு சொல்றாரு. நீங்க எதை வச்சு அஞ்சலி உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? அஞ்சலி முதுகுல பிறை வடிவுல ஒரு மச்சம் இருக்கு. அதே மாதிரி என் கணவருக்கும் இருக்கு. இதே போல பல வழக்குகள்ல மச்சத்தின் ஒற்றுமையை வச்சு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி 1995ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வழக்கில் மச்சத்தை வைத்து நம் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது யுவர் ஆனர். வழக்கு தொடுத்த அந்த தம்பதியின் பெயர் கணேஷ் ஆனந்தி. அந்த வழக்கு போலவே இந்த வழக்கிலும் மச்சத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய கட்சிக்காரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கும்போது எதுக்கு மச்சத்தை வச்சு தீர்ப்பு சொல்லணும்? ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை உள்ள பல பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எப்படி மச்சத்தை ஆதாரமா எடுத்துக்க முடியும்? சூப்பர் சூப்பர். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். முதல்ல அந்த மச்சத்தை காட்டுங்க. சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். ஷர்ட்டை கட்டுங்க. மச்சம் இருக்கு யுவர் ஆனர். போலாம். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. நீ போ கூப்பிடுறாங்க. போ. ஓகே. பார்த்து போமா. போ. ஆயிரத்தி 1995ஆம் ஆண்டு மச்சங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு தீர்ப்பு சொன்ன வழக்கில் வாதியும் பிரதிவாதியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த வழக்கில் வெவ்வேறு 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை மச்சத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆகவே இந்த வழக்கில் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரும் வரை நிரந்தரமான தீர்ப்பை கூற முடியாது. உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும். சார், ஏய் மாயா, என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னே தெரியலையேடி. பேசாம அமைதியாரு. சந்தோஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
நான் ஏன் பயப்படணும்? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணு. நியாயம் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். கவலைப்படாத. கவலைப்படாத செல்வி, நடக்கிற எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுளோட தீர்ப்பை யாராலையுமே மாற்ற முடியாது. மா, எனக்கு என் குழந்தை கிடைச்சா மட்டும் போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கௌதம், அதான் கோர்ட்டு விசாரணை முடிஞ்சிருச்சுல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். எதுக்கு இங்க தேவையில்லாம உட்கார்ந்துருக்கணும்? அங்க பாரு, இப்பதான் அவர் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்ப படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நமக்கு தீர்ப்பு சொல்றது? வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படிலாம் பேசக்கூடாது, அமைதியா இரு. என்ன கௌதம்? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்க. அஞ்சலி நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? டாக்டர் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் சரியில்லைன்னு சொன்னது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இருந்தாலும் ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு தெரியலையே. பயப்படாதீங்கம்மா. கௌதம், நீதிபதி என்ன சொல்ல போறாருன்னே தெரியலடா. மா பதறாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த குழந்தையின் உண்மையான தாய் யார் என்று கண்டறியும் வரை அந்த குழந்தை யாருக்கு சொந்தமென்று என்னால் சொல்ல முடியாது. இரண்டு குடும்பத்தினரும் சம்மதித்தால் இந்த வழக்கு முடியும் வரை நாம் அந்த குழந்தையை ஒரு ஆசிரமத்தில் ஒப்படைக்கலாம். ஆனால் இரண்டு குடும்பத்தினருக்குமே அதில் உடன்பாடு இல்லை. அதை அவர்களே கூறிவிட்டனர். எனவே தீபா மற்றும் அஞ்சலியின் இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை முழுமையாக நீக்கிய பிறகு மீண்டும் மூவரின் பிளட் சாம்பிளை எடுத்து டெல்லியில் உள்ள மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள ரிசர்ச் சென்டரில் இவர்களது டிஎன்ஏ பரிசோதிக்கப்படும். அங்கிருந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரும் வரை இந்த வழக்கின் தீர்ப்பை நான் தள்ளி வைக்கிறேன். அதுவரை இந்த குழந்தை கௌதம் குடும்பத்தாரிடமே இருக்க வேண்டும். இதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று சந்தோஷ் குடும்பத்தாரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏ மாயா, அவங்க பக்கம் தாண்டி ஜெயிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படாத. அடுத்த தீர்ப்பு வரதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆமாண்டி, ஆனா இப்போதைக்கு அதர்மம் தானே ஜெயிச்சிடுச்சு. அழாத செல்வி, இது இறுதியான தீர்ப்பு கிடையாது. தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இரு செல்வி. அழாத செல்வி, தைரியமா இரு. கௌதம், தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மா, பாம்பு கடிச்சதுனால தீர்ப்பு தள்ளி போயிருக்கு. இல்லனா
இன்னைக்கே அஞ்சலி நம்ம குழந்தை தானே தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தீபா தானே அஞ்சலியோட உண்மையான அம்மா. கோர்ட்ல என் மனசு பதறினது எனக்கு மட்டும்தான் தெரியும் கௌதம் சார். தெரிஞ்சோ தெரியாமலோ நாகராஜா எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கான். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? காவியா ஏன் பொண்ணு அத கோர்ட் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என்ன பண்றது? உங்க எல்லாருக்குமே அறிவு மங்கி போச்சு. கௌதம் சார், மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் சாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னாங்களே. அது ஒண்ணு இல்ல தீபா, உங்க பிளட் சாம்பிள டெல்லியில இருக்கிற மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்புவாங்க. அதை டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதை வச்சுதான் இந்த கேஸ்ல இறுதியான தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்ப இன்னும் 2 மாசத்துல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுமே. கடவுளே, அதுக்குள்ள பிரியா குணமாயிடணும். அவங்க குணமாயிட்டாங்கன்னா நான் சொல்லாம கூட இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். கௌதம், எப்படியாவது பிரியா சீக்கிரம் குணமாயிடணும்டா. பிரியா குணமாகாததுனாலதான் எல்லாருக்குமே இவ்ளோ பெரிய பிரச்சனை. அவளுக்கு இந்த நிலைமை ஏற்படலைன்னா இந்நேரம் தீபா அஞ்சலியை கூட்டிட்டு அவ ஊருக்கே போயிருப்பா. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். நான் என்ன குணமாகணும்? நீங்க எல்லாரும் தான் மனநிலை சரியில்லாம இருக்கீங்க. அதனாலதான் தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்க. வக்கீல வச்சு வாதாடுறீங்க. காவியாவை அஞ்சலிங்கிறீங்க, அஞ்சலியா காவியாங்கிறீங்க. ஆளாளுக்கு ஏன் குழந்தைன்னு சொல்றீங்க. என்னதான் பண்றீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியல. அம்மா, பிரியா குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுமா. ஏன்டா இப்படிலாம் சொல்ற? இல்லம்மா, அவ இந்நேரம் குணமா இருக்கணும். கௌதம், அவ குணமாயிடுவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. இல்லம்மா, அவ நடுவுல நல்லா பேசினா, இப்ப மறுபடியும் மாறிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. கௌதம் சார், ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நிச்சயமா பிரியா முழுமையா குணமாயிடுவாங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அவங்க கூடிய சீக்கிரம் குணமாகணும்னு நான் நிறைய வேண்டுதல்லாம் வச்சிருக்கேன். நான் கும்பிடுற தெய்வம் நிச்சயமா பிரியாவை கைவிடாது. கௌதம் சார், இப்போ தீர்ப்பு 2-3 மாசம் தள்ளி போனது பிரியா குணமாகறதுக்கு கூட இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு இருக்க பணபலத்துக்கு இந்த கேஸை உடைச்சு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பை வாங்கியிருக்க முடியும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே. கடவுள் நிச்சயமா நம்ம பக்கம் தான் இருக்காரு கௌதம் சார். டாடி, மம்மி சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க டாடி. மம்மி குணமாகற வரைக்கும் நானும் அம்மாவும் இங்கேயே தான் இருப்போம். பிரியா மம்மி குணமானதும் நானும் அம்மாவும் போயிடுவோம். நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் டாடி. பிரியா மம்மி சீக்கிரமா குணமாயிடுவாங்க. பிரியா, என்ன சத்தம்? பிரியா, பிரியா, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? அன்னைக்கு நீ தானே சொன்ன என்ன திட்டவே மாட்டேன்னு. இப்ப திட்டுற. அம்மா, நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையாமா? பேசாம இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துலாமா? டேய், இவளை பாத்துக்க தான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. அப்புறம் ஏன்டா இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்ற? இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. கௌதம் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. குணமாகற நேரத்துல இப்படிதான் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. கேட்டுக்கோ, எனக்கு குணமாகுதா அது டாக்டர் சொல்றாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறதுனால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். என்ன வேற மாதிரி பார்க்காதீங்க. நான் என்ன மனநிலை சரியில்லாதவளா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நீங்க எல்லாரும் தான் போய் சேரணும். எனக்கு பிடிக்கல. டாடி, மம்மி கையில ரத்தம் வருது டாடி. என்ன? ஏன் பேய் கட்டு? இது புடிங்கம்மா. ஏன் பிரியா அப்படி எல்லாம் பண்ற? கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாத்துடா. என்ன பிரியா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாத்துடா. ஏன் பிரியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கௌதம், நீ இப்படி
அன்பா பேசினா நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ கோவமா பேசுறதுனால தான் நான் இப்படி பண்றேன். காவியாவை அஞ்சலி அஞ்சலின்னு சொன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். நீங்களாம் அப்படி சொல்லாம இருப்பீங்களா? சரி. இனிமே அப்படி பண்ணாம இருப்பீங்களா? காவியா, வா நம்ம போய் விளையாடலாம்.